தற்போது கிடைத்த அண்மை செய்தி. புதுக்கோட்டையில் திரையரங்கில் கோட் திரைப்படம் திரையிடுவதற்கு முன்பு லென்ஸ் பழுது ஏற்பட்டதால் ரசிகர்கள் கூச்சல் எழுப்பினர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமிநாதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சாமிநாதன், கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம் வினிதா. அதாவது வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் அளிக்கும் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு தெரிவித்துள்ளது. இதற்கு காரணம் படத்தில் பல்வேறு சர்ப்ரைஸ்கள் இருப்பதாகவும் வெங்கட் பிரபு மற்றும் படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். நடிகர் விஜய் அடுத்து ஒரு படம் நடிக்க உள்ளார் என்பதும் முந்தைய படங்களை காட்டிலும் இந்த படத்தின் மீதான ஆர்வத்தை கூட்டியிருக்கிறது. நிலையில புதுக்கோட்டை மாவட்டத்தில் விஜய் மற்றும் ஆர்கேபி திரையரங்கள் இரண்டு திரையரங்களில் இந்த படமானது திரையிடப்பட்டுள்ளது. இந்த காட்சிகளுக்கான அனைத்து டிக்கெட்டுகளும் ஏற்கனவே வெற்றி தெரிந்துள்ள நிலையில் இன்று காலை 9 மணிக்கு 2 திரையரங்கில் கோட் திரைப்படம் வெளியிடப்பட்ட நிலையில் காலை முதல் திரையரங்கு முன்பு ரசிகர்கள் அதிக குவிந்திருந்தனர். விஜய் ரசிகர்கள் உற்சாகமாக நடனமிட்டு நடிகர் விஜயின் கோட் திரைப்படத்தை கொண்டாடினர். சரியாக 8:30 மணிக்கு ரசிகர்கள் திரையரங்கு அனுமதிக்கப்பட்ட பின்னர் விஜயின் மெர்சல் படத்திற்கான பாடலை திரையிடப்பட்டு உற்சாகமாக நடனமடைந்தனர். அப்போது திரையரங்கில் பயன்படுத்தப்படும் லென்ஸ் பழுதானதால் ரசிகர்கள் டார்ச் லைட் அடித்து ஆரவாரம் செய்தனர். இதனை தொடர்ந்து திரையரங்க பணியாளர் உடனடியாக பழுதை சரி செய்து கோட் திரைப்படத்தை திரையிட தயாராகினர். அதாவது திரைப்படம் திரையிடப்படுவதற்கு முன்பாக இந்த பாடல், அதாவது மெர்சல் திரைப்படத்துக்கு உண்டான பாடல் வெளியிடப்படும்போது இந்த லென்ஸ் பழுதானதால் மிகுந்த சந்தோஷமாக இருந்த ரசிகர்கள் மத்தியில் சிறு தளர்ப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து அந்த பணியாளர்கள் அந்த லென்ஸை சரி செய்த பின்னர் தொடர்ந்து புதுக்கோட்டையில் சரியாக 9 மணிக்கு கோட் திரைப்படம் திரைப்படப்பட்டது. வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன்.